வேளையிலே நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லா கன மகிமை என்றென்றும் உண்டாவதாக. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். முன்னாடி பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆள் எல்லாரும் வந்து ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். முன்னாடி இருக்கிறவங்க பாட்டு பாடுன்னு எல்லாரும் நீதி பாக்கிய கன்வென்ஷன் எடுத்து வாங்க. படிங்க. 99ஆவது பாட்டு படிக்க பார்ப்போம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலையை பாடிடுவார் என்கிற பாட்டை பாடுங்க பார்ப்போம். வாங்க. சரி, எப்படி பாடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கீங்க? மேல வந்து பாடுங்க. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாடிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனே சரணருகில், ஆத்துமனே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் இந்த மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நல்ல அருமையான மாலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க ஆண்டவர். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று சொன்னது போல, எங்களுடைய பலனாகிய கர்த்தாவை உம்முடைய அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல, உம்முடைய பாதத்திலே நீ ஆண்டவர் தாமே தந்த நன்மைகளை எண்ணினவர்களாக கூடி வந்திருக்கின்றோம். இப்பொழுதும் இந்த மேற்கு தெரு அன்பியான பிள்ளைகள் கர்த்தர் தாமே இணைந்து இந்த அருமையான ஜெப கூடுக்கான எல்லா ஆயத்தம் பண்ணி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த கூடுகின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை எங்களோடு எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்மோடு கூட சாரோனின் ரோஜா என்கிறதான ஊழியத்தை ஆசீர்வாத விரத மையமாக வைத்து செய்கிற அருமையான இமானுவேல் அவர்கள் நாமத்தில் வந்திருக்கிறார்கள். குடும்பமாக அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரும் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்கள் தொடர்ந்து இந்த வேளையை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாலை வேளை, குளிர்ச்சியான வேளை. தேவன் ஆதாமோடு ஏதேன் தோட்டத்தில் உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் மனிதனோடு உறவாடுவதற்கு, உலாவுவதற்கு அவர் என்றென்றைக்கும் ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த மாலை வேளையிலும் கூட நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. குளிர்ச்சியான வேளையிலே நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த அருமையான இந்த மாலை பொழுதிலும் கூட விசேஷமாக எங்களை இந்த கிராமத்திற்கு அழைத்து வந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கூட எங்களுக்கு இந்த ஜெப கூடுகையிலே பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய சத்திய வசனங்களை உபதேசிக்கவும் எங்களுக்கு அனுமதி வழங்கின அன்பான குருவானவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான உதவி குருவானவர் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாட இருக்கிறோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 87வது பாடல், பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. 87வது பாடல். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. காத்தும காத்திருத்தே
ஆத்ம சரீரம் அன்பரே உமக்கந்தும் தீண்டு ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி கல்வாரியே அன்பேரையே கண்டு நிறைந்தோடி வாங்க கல்வாரியே அன்பேரையே கண்டு நிறைந்தோடி வாங்க கழுவும் கூடத்தாலே அழகிய இருதயத்தே கழுவும் இருதயத்தாலே அழகிய இருதயத்தே சுயம் என்று சாம்பலாய் மாற சுட்டாவே அனல் மோட்டோ ஜெயம் பெற்று ஆமீசமாய தேவாறு செய்கவே ஜெயம் பெற்று ஆமீசமாய தேவாறு செய்கவே கல்வாரியே அன்பேனையே கண்டு நிறைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பேனையே கண்டு நிறைந்தோடி வந்தே கழுவும் இருதயத்தாலே அழகிய இருதயத்தே கழுவும் இருதயத்தாலே அழகிய இருதயத்தே பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் நான் இருப்பேன் மன்னவன் இயேசுவின் சாய இந்நிலத்தில் கண்டதா மன்னவன் இயேசுவின் சாய இந்நிலத்தில் கண்டதா கல்வாரியே அன்பேனையே கண்டு நிறைந்தோடி வாங்கே கல்வாரியே அன்பேனையே கண்டு நிறைந்தோடி வாங்கே கழுவும் திருரத்தாலே அழகிய இருதயத்தே கழுவும் திருரத்தாலே அழகிய இருதயத்தே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த ரத்தத்தினால கழுவப்படணும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. சகலத்தையும் கழுவி அந்த இதயத்துக்குள் இருக்கிற எல்லா கேடுகளையும் எல்லா துன்மார்க்கங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சகலத்தையும் கழுவுகிற ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவேதான் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து அந்த பாவங்களை அவருடைய ரத்தத்தினால் கழுவினதை நினைவு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதை நினைவு கூர்ந்து இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நூற்றி 32வது பாடல் விந்து இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உங்களுடனே இருந்து கொண்டிருக்கிறேன். எரேமியா 10:10 அப்படி சொல்லுகிறது, அவர் ஜீவனுள்ள தேவனாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தவர் அல்ல, ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் என்று எரேமியா எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் நாம் பாட இருக்கிற இந்த பாடல், அவர் அதிசயமான தெய்வம், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர்.
ஏசாயா 9:6 அப்படி சொல்கிறது, அவர் அதிசயமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிசயமான தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்துதான் இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆச்சரியமான தேவனுடைய அன்பை நினைத்துதான் இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாட இருக்கிறோம் இந்த பாடலை. இயேசுதான் என்னுடைய தெய்வம், இயேசுதான் என்னுடைய அதிசயமான தெய்வம், இயேசுதான் என்னுடைய அற்புதமான தெய்வம், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வன். அல்லேலூயா. இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். அதிசயமே அவர் அவதாரோ, அதிலும் இனிமை அவர் உபகாரோ. அதிசயமே அவர் அவதாரோ, அதிலும் இனிமை அவர் உபகாரோ. அவரை தெய்வமாய் கொள்வது பாக்கியம், அவரில் நிலைத்து இருப்பது சாய்க்கும். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இருவர் ஒருமித்து அவன் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவன் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அனுதுணி ஜெபித்தார், அவர் கரத்தால் முகந்தத்து துடைப்பார். இயேசுதான் அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். மனிதன் மறுபீர படைவத வசியம், மரித்த இயேசுவா அடையும் ரகசியம். மனிதன் மறுபீர படைவத வசியம், மரித்த இயேசுவா அடையும் ரகசியம். அறையுமோனே மகிழ்வனை தேடு, இறைவனோடு பரலோகம் சேரு. இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். ஆவியினால் அறிந்திடும் தெய்வம், ஆவிகளை நேசிக்கும் தெய்வம். ஆவியினால் அறிந்திடும் தெய்வம், ஆவிகளை நேசிக்கும் தெய்வம். ஆவியோடு உண்மையாய் தொழுவார், தேவ சாயல மாயினி மகிழ்வார். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதான் அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் பிறந்ததற்கு பின்பு மறுபடியாக பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். நான் பிறக்கும் பொழுதே பாவத்தோடு பிறந்தவன். நான் என் தாயின் கற்பத்தில் உட்பவிக்கும் பொழுதே துர்குணத்தோடு பாவத்தோடு உற்பத்தியானவன். எனவே என் பாவங்களை நினையாதிரும் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த பிறப்பின் ரகசியத்தில் இருந்து, இந்த பிறப்பின் பாவத்தில் இருந்து இடத்துக்கு
இடத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுது, இந்த கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை எனக்கு என்னது மேன்மை. அந்த சிலுவையினாலதான் நான் மேன்மை அடைந்து இருக்கிறேன். அந்த சிலுவையினால் தான் நான் உயர்ந்து இருக்கிறேன். அந்த சிலுவையினால் தான் நான் சுகம் பெற்று இருக்கிறேன். அந்த சிலுவையினால் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த சிலுவையினால் தான் என்னுடைய குடும்பம் சமாதானத்தோடு காணப்படுகிறது என்ற மேன்மையோடு இந்த இடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு பாடலை பாடி பின்பு நாம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். 339வது பாடல். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அதில் ஒரு கவி வருகிறது, முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நான் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா என்ன செய்வேன், முத்தமிடுவேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5:6 சொல்கிறது, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இன்றைக்கும் பிதாவினுடைய சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாராம்? அடிக்கப்பட்ட வண்ணமாகவே. சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக எப்படி வாரினால் அடிக்கப்பட்டாரோ, எப்படி நொறுக்கப்பட்டாரோ, எத்தனை காயங்களோடு இருந்தாரோ அதே காயத்தோடு இந்த பரலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எதற்கு? இன்னும் என்னுடைய பிள்ளைகள் குணமடைய வேண்டும், இன்னும் என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதற்காகவே அதே கோலத்தோடு, அதே அடிக்கப்பட்ட கோலத்தோடு இன்றைக்கும் பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று யோவான் தரிசனத்தில் கண்டதாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அந்த முள்கிரீடத்தை பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறோம். அந்த காயத்தை பார்த்து முத்தம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறோம். அந்த முள்கிரீடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த முள்கிரீடத்தை பார்த்து நான் அந்த இடத்துல கையை வச்சு பார்ப்பேன்னு சொல்லி பாட இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம்? ஹல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வெளியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வெளியாலே காக்கப்பட்டு, கருவியை அற்ற பாடி சுத்தரோடு, கருவியை அற்ற பாடி சுத்தரோடு, ஏழையான் கொண்டீனியே உலாவிடுவே, ஏழை நான் கொண்டீனியே. அவருடைய ரத்தத்தினாலே நம்மை வழி நடத்தினதை எண்ணி ஒவ்வொரு பொழுதும் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தினாரோ, எப்படியெல்லாம் நம்மை ஆறுதல் படுத்தினாரோ, எப்படியெல்லாம் நம்மை தாங்கி ஏந்தி வழி நடத்தினாரோ, ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து, ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து துதிகளோடு அவருடைய சமூகத்தை காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் அவர். எங்கெல்லாம் துதிகளின் சத்தம் கேட்கிறதோ, எங்கெல்லாம் துதித்து பாடுகிறார்களோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்திற்குள்ளாக அவருடைய பிரசனம் இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறார். அவரே இறங்கி வருகிறாராம். இன்றைக்கும் நம்மோடு அவர் இறங்கி வந்திருக்கிறார். எனவே துதிக்க இருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து
அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஒரு விசை கரங்களை உயர்த்தி இந்த நாள் மட்டும் தேவன் நடத்தினதை மனதில் கொண்டு, அவர் செய்த நன்மைகளை மனதில் கொண்டு, அவர் வழி நடத்தின விதங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே சொல்லி நன்றிகளை ஏறெடுப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆம், நமக்காக பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரே. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கோடான கோடி தூதர்கள் சொல்லுகிறார்களே, நாமும் அப்படியே சொல்லி பாடி துதிப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, கரங்களை வைத்து பாடுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. அநேகம் ஆயிரம் தேவதூதர்கள், அநேக கேருபீன்கள், சேராபீன்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பாடுகிறார்களே, நாங்கள் அந்த பாடுகிறோம் ஆண்டவரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆதியும் அந்தமான தேவன், இருக்கிறவராய் இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன், முந்தினோரும் பிந்தினோருமான தேவன், ஆரம்பமும் முடிவுமான தேவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர், 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 நீரே பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். வேற தேவன் பரிசுத்த தேவன் இல்லவே இல்லை, நீர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுவோமா? நாவை திறந்து, வாயை திறந்து சொல்லுவோம். கோடான கூடிய தேவதைகள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏசாயா 6:2 சொல்கிறது, அநேக தேவதூதர்கள் பரலோகத்திலே சிங்காசனத்தை சுற்றிலுமாக பறந்து கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள் என்று நாமும் அப்படியே சொல்லுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த தேவன், மாறாத தேவன், நீர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானின் தண்ணீரை பின்னிட்டு திரும்ப செய்த தேவன், எரிகோவின் கோட்டையை தகர்த்து போட்டவர், மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினவர், குஷ்டரோகியை சுகமாக்கினவர், ஒருவராலும் கூடாத அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன், நீ பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதவருக்கு ஆராதனை, ஆராதனை, ஆதி மந்தமாக ஆராதனை, ஆராதனை,
சொல்லுவோம், ஆண்டவரே என்னை புதிதாய் வணைந்து உம்முடைய கரங்கள்ல வைத்துக் கொள்ளுங்கப்பா. நான் மனுஷருடைய கரங்கள்ல இல்ல, மனிதனுடைய கரங்கள்ல இல்ல ஆண்டவரே. நான் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கணும், உம்முடைய கரத்துல விளங்குகிற ஒரு பாத்திரமா இருக்கணும், நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும், உம்முடைய நாமத்தை சொல்லி வருகிற ஒரு பாத்திரமா இருக்கணும், உம்முடைய அன்பை குறித்து பேசுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். உமக்கு முன்ன நீர் எனக்கு முன்னால சென்றது போல உம்முடைய அடிச்சவடில் நடந்து வருகிற ஒரு அன்பு நிறைந்த ஒரு உண்மை உள்ள ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமா நான் விளங்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சாமி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் முறையிட்டு உம்மை துதித்து பாடி இருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நீர் மகிமைக்கு பாத்திரராகிய கர்த்தர் அல்லவா. எங்களுடைய மகிமை அனைத்தையும் நாங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் மகிமையாய் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் தயவாய் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து ஆண்டவரே, அந்த சுகந்த வாசனையின் மூலமாக எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான நாளிலும் ஆண்டவரை நம்ம ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உதவி பாராட்டினார். அவரை பாடி மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். இவ்வளவு அருமையான ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக ஆராதின் வழியாக அவர்கள் எடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு அப்படி வளையப்பட வேண்டும் என்பதற்கு தான் இப்படிப்பட்ட சிறப்பான கூடுகைகளை நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 28 நாள் தெருஜப கூட்டம். யோசித்து கொள்ளுங்க, மொத்தமே 40 நாள் தான். அதுல 28 நாள் என்னது அவங்க ஊர்ல ஜப கூட்டம். 10 குடும்பத்திற்கு தெருல இருக்குன்னா, ஒரு நீளமா ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருல 2 நடக்கும். டெய்லி வியாழக்கிழமை தொடர்ச்சின்னா வேளன், வெள்ளி, சனி, ஞாயிறு, வாரத்துக்கு 4 நாள் எங்களுக்கு என்னதான் திருஜப கூட்டம். அப்படி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபேமிலிக்கு மேலே இருப்பாங்க அந்த ஊரில். கிட்டத்தட்ட ஒரு ஜபம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அது பக்கத்து ஊரில் இருந்தேன் ஒரு 1.5 வருஷம். சொல்லியாச்சுன்னா போதும், கூட்டம் அப்படி மண்ணளி போட்டால் கூட விடாது, அப்படி கூடிடுவாங்க. எப்பவும் எந்த ஒரு கூடுகை வைத்தா போதும், ஒரு ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடி முடிக்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் 600 பேர் கூடிடுவோம். அது தினந்தோறும் ஒரு ஊரில் என்ன நடந்து பெற்று கொண்டிருக்கிறது. அவங்க நம்முடைய பகுதிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் காத்திரு உபாச கூடத்து நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த பகுதியில் தான் வாகனத்தில் கண்டக்டராக நீண்ட நெடிய காலம் பணி செய்தார்கள். பின்பு அதை விஆர்எஸ் பண்ணி கொண்டு ஆண்டுடைய பணியை குடும்பமாக என்ன செய்து வருகிறார்கள். அவர்களை எண்ணி பார்ப்பதிலே, அவருடைய ஊழியர்களை எண்ணி பார்ப்பதிலே நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுதும் தொடர்ந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு அவர்கள் கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி செய்திக்காக ஜெபித்து ஆவியே உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவியனை நீக்க பரலோகத்தை விட்டு, பாவியனை நீக்க பரலோகத்தை விட்டு
பாட்டதால் பாதனில் வந்து பாடுகள் பாட்டதால் ஆவி உடல் போரு அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் போரு அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. மகிமையான இந்த மாலை வேளைக்காக, குளிர்ச்சியான இந்த நல்ல மாலை பொழுதிற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபையின் வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்கள் நாவினாலே உம்மை துதிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்தினீர். எங்களுடைய நாவினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் எங்களை தெரிந்து கொண்டீர். நம்மேல் மனது உருகினாராம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே அவர் பூமிக்கு இறங்கி வந்து தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவரை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் வரும் பொழுது அழகு மிகுந்த தேவனாகத்தான் பூமிக்கு இறங்கி வந்தார். அழகு உள்ள தேவகுமாரனாக பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனால் அவர் நமக்காக அவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரை பார்த்த அநேகர் பிரமிப்பு அடைந்து போனார்கள் என்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் எழுதினதற்கான ஒரு காரணம் உண்டு. எதற்காக அப்படி எழுதினார்? அநேகர் அவரை பார்க்கும் பொழுது பிரமிப்பு அடைந்து போனார்கள். சில மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, நெடுநாளுக்கு பின்பதாக சில மனிதர்களை நாம் காணும் பொழுது அவருடைய உருவங்களை பார்த்து நாம் பிரமிப்பு அடைவது உண்டு. ஐயோ, சில வருடங்களுக்கு முன்பதாக உங்களை நான் பார்க்கும் பொழுது எத்தனை அழகாக இருந்தீர்கள், எத்தனை கம்பீரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ மெலிந்த உடையோடு, மெலிந்த சரீரத்தோடு, முகங்களெல்லாம் கேடு உண்டான முகத்தோடு உங்களை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போலதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பிரமிப்பு அடையத்தக்கதான அவருடைய ரூபம் மாறி இருந்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். எதற்காக என்று தெரியுமா? அவரை பார்த்த நாட்கள் ஒன்று உண்டு. அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 3 பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அநேக தேவதூதர்கள் அவரை சுற்றிலுமாக பறந்து கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று பரிசுத்தர் என்று பாடுகிறார்கள். நான் பார்க்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன் அழகு மிகுந்த தேவனாய் இருந்தார், அழகு மிகுந்த தேவனாய் இருந்தார். இப்பொழுதோ நான் தரிசனத்தில் பார்க்கிற அந்த ஆண்டவர் பிரமிப்பு அடையத்தக்கதாக அவருடைய முக ரூபம் மாறி இருந்தது, அவருடைய சரீரம் மாறி இருந்தது, அவர் அழகு மாறி இருந்தது. அவர் லட்சணமான கேவலமான ஒரு சரீரத்தோடு அவர் இருக்கிறார் என்பதை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி விந்தையோடு, ஒரு கடின இருதயத்தோடு, ஒரு பிரமிப்பு அடைந்த ஒரு உள்ளத்தோடு இந்த வசனங்களை எழுதுகிறார். அவரை பார்க்கும் பொழுது பிரமிப்பு அடைந்திருந்தார். ஏன் அவர் பிரமிப்பு அடையத்தக்கதான ரூபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவாதி தேவன் அழகு மிகுந்த தேவனாய் பரலோகத்தில் இருக்கிறார். வெளிப்பட்டல் 4:3 சொல்லுகிறது, அவர் வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கு ஒப்பாக ஒளி வீசிக்கொண்டு பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அழகாக பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்று யோவான் அவர் தரிசனத்தில் கண்டதை தரிசனமாக வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். அழகான தேவன். பல இடங்களில் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மிகவும் அழகு மிகுந்த தேவன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் என்ற ஒரு அரசன் அவர் கண்ட தரிசனத்தில் ஆண்டவரை கண்ட அந்த
இரவு தரிசனத்தில் எப்படி இருந்தார் என்று வர்ணித்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டு 5:10-16 வரைக்கும் அவர் ஆண்டவருடைய அழகை குறித்து மேன்மையாக எழுதியிருக்கிறார். அவர் அத்தனை அழகு மிகுந்த ஆண்டவர். அந்த வரிகளிலே கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிறார், முற்றிலும் அழகுள்ள ஆண்டவர். வர்ணிக்க முடியாத ஒரு அழகு மிகுந்த தேவாதி தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த தேவனை நான் பார்க்கும் பொழுது அவரை பார்த்த மாத்திரத்தில் பிரமிப்படைந்து போனேன். அந்த தேவன் தான் இவரா? அந்த அழகு மிகுந்த ஆண்டவர் தான் இவரா? என்றோ நான் பார்க்கிற ஆண்டவர் அவர்தானா என்ற ஒரு ஆச்சரிய குறியோடு இந்த வேத பகுதியை அவர் எழுதியிருக்கிறார். பிரமிப்பு அடைந்து போவதற்கு என்ன காரணம்? அந்த அழகான ரூபம் மாறுவதற்கு என்ன காரணம்? 1 பேதுரு 2:24 இப்படி சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கும்படியாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவருடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரத்திலே சுமந்து தீர்க்கிறார். நாம் எத்தனை பாடுகளை அனுபவிக்க வேண்டுமோ, எத்தனை துயரங்களை அனுபவிக்க வேண்டுமோ, எத்தனை சஞ்சலங்களை அனுபவிக்க வேண்டுமோ, அத்தனையும் அவருடைய சரீரத்தில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அவருடைய சரீரம் முழுவதுமாக மாற்றப்பட்டது. அழகு மிகுந்தவராய் இருந்த தேவன், அழகுள்ள தேவனாய் இருந்தவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய அழகு எல்லாம் மாறி போனது. என்ன காரணம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 53. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், அநேகரால் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே என்னுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே நான் சுமக்கிற பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அதற்கு காரணம். மெய்யாகவே, உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால் நாம் பட வேண்டிய எல்லா பாடுகளும் அவர் மேல் வந்தது. எல்லா அநியாயங்களும் அவர் மேல் வந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேல் அது இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொல்லுகிறார், இந்த பிரமிப்பு அடைவதற்கு காரணம் அவர் நம்முடைய பாடுகளை சுமந்ததற்கு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவர் தம்முடைய அழகை இழந்து போனார். அவர் தம்முடைய அந்தஸ்தை இழந்து போனார். மகிமை இழந்து போனார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார். மெய்யாகவே, உண்மையிலே அவர் எடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். நமக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக முந்தின நாள் கர்ச்சபனை தோட்டத்தில் அவர் அழுது புலம்பினார் என்று வேதம் சொல்கிறது. கர்ச்சமனே என்று சொல்வதற்கு எண்ணெய் ஆட்டுகிற செக்கு என்று அர்த்தம். கர்ச்சமனே என்றால் எண்ணெய் ஆட்டுகிற செக்கு. அதற்குள்ளாக எண்ணெய் ஆட்டுவதற்கான பொருட்களை இட்டு அது சுற்றும் பொழுது அது நசுக்கப்படுகிறது, பிழியப்படுகிறது, அதிலிருந்து எண்ணெய் வருகிறது. கர்ச்சமனை தோட்டத்தில் ஏற்கனவே அவர் எண்ணெயை போல, செக்கில் இட்ட எண்ணெய் போல கசைக்கு பிழியப்பட்டார். அங்கே அவருக்கு பாடுகள். நமக்காக அவருடைய சரீரம் பிழியப்பட்டது. அதனால்தான் அந்த ரூபம் மாற்றப்பட்டது. அந்த ரூபம் மாறி போனது. அழகான தேவன் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் அந்த கேடு அடைந்து போனார். அந்த கேடு அடைந்து போனார். ஏசாயா 53:10 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று.
பல முறை நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது, பல முறை நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் புலம்பி அழுகிறோம். உள்ளம் நொறுக்கப்பட்ட பொழுது வேதனைப்படுகிறோம், கலங்குகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இதற்கு முன்மாதிரியாகத்தான் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய உள்ளம் நொறுக்கப்படுவதற்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நொறுக்குதலை, அந்த உள்ளம் உடைக்கப்படுகிற அந்த உடைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பிள்ளைகள் சுகமாயிருந்தால் நல்லது. என் மகனுடைய நொறுக்குதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் மகனுடைய நொறுக்குதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவேதான் வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:10 வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய் இருந்தார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நம்மேல் வருகிற பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை அர்ப்பணித்தார் பிதாவாகிய தேவன். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரங்களினால் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அவரை நொறுக்க சித்தமாய் கொடுத்ததினாலே, நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதினாலே அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். இதயம் நொறுங்குண்டோர்களை இவரை குணமாக்குவார். இதயம் நொறுங்குண்டோர்களை இவரை குணமாக்குவார். நறுங்குண்டோ காயங்களே, நறுங்குண்டோ காயங்களே, அருமையாய் கற்கோகிறார் தேவனை துதிப்பதோ கீர்த்தனம் பண்ணுகிறதோ நல்லது. தேவனை துதிப்பதோ கீர்த்தனம் பண்ணுகிறதோ நல்லது. அவருடைய ரத்தத்தினாலே அந்த இறுதிய நோக்குதல் மாறி போகிறது. அந்த உடைக்கப்பட்ட உள்ளம் மாறுகிறது. ஆறுதலை கொடுக்கிறார். அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக என்ன நொறுக்குதல் இருக்கிறது? வாசிக்க கேட்போம். மார்க்கு 7வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மனுஷருக்குள்ளே இருந்து பெறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருக்குரிய இதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் கொடுமையும் மதிகேடும் புறப்பட்டு வருகிறது. இவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனையும் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற நம்முடைய உள்ளத்திற்குள் இருந்து புறப்பட்டு வருகிற அத்தனையும் அவரை போய் தாக்கியது. இத்தனையும் அவரை போய் தாக்கினது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேல் சுமத்தப்பட்டது நம்முடைய அக்கிரமம் அனைத்து. அதனால்தான் ஏசாயா சொன்னார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இதயத்துக்குள் இருக்கிற
பொல்லாத சிந்தனைகள், துர்சிந்தனைகள், துர் ஆலோசனைகள், பொல்லாத நினைவுகள், துன்மார்க்க நினைவுகள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் அவருடைய உருவத்தை பார்க்க முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போனார். இந்த மார்க் 7:20 23 வரை சொன்ன அத்தனையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இது அனைத்தும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வந்து நம்மை தீட்டுப்படுத்துகிறது. இந்த தீட்டில் இருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக, இந்த தீட்டிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, இந்த தீட்டிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ அதிலிருந்து வெளியே வா. இதிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வா. நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் மகனே, நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ சுமக்க வேண்டாம், நீ இந்த பாடுகளை சுமக்க வேண்டாம் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? நான் முதலாவது வாசித்த பகுதியிலே அந்த தீத்து 2:14 சொல்லப்பட்டது, நம்முடைய பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கி அவரோடு இணைத்துக் கொள்வதற்காக, அவரோடு இணைத்துக் கொள்வதற்காக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய பாவமும் நம்முடைய தேவனுக்கும் நமக்கு நடுவாக பிரிவினை உண்டு பண்ணுகிறது. இந்த அக்கிரமத்தை அவர் சுமந்தால் மாத்திரமே அவரோடு நம்மை இணைக்க முடியும். அவரை நாம் கண்டுகொள்ள முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவரோடு நாம் பேச முடியும், அவரோடு உலாவ முடியும், அவரோடு தரித்திருக்க முடியும். எப்பொழுது? இவைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்கும் பொழுது, இவைகளிலிருந்து நீ விடுதலை ஆகும் பொழுது, இவைகளை நீ விட்டு வெளியே வரும் பொழுது, இந்த துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவரோடு உன்னை இணைத்துக் கொள்கிறார், பரிசுத்தமாக இருக்கும் பொழுது. எனவேதான் அந்த பகுதி சொல்லுகிறது, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவது பாவம். அந்த பாவத்தை தான் என் பிள்ளைகள் சுமந்து தீர்க்கவே முடியாது. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் இதை இவர்கள் சுமந்து தீர்க்க முடியாது. எனவே நானே அவைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். சிலுவையில் அடிப்பதற்காக அவரை ஒவ்வொரு பகுதியிலும் விசாரிக்கும் பொழுது ஒன்று பேசாது இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவர் பேசி இருந்தால் ஒருவேளை நாம் ரட்சிக்க கூடாமல் போயிருக்கலாம். பிதாவை நோக்கி ஒருவேளை என்னை இந்த ஆக்கினில் இருந்து விட்டுவிடும் என்று சொல்லியிருந்தால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்க முடியாமல் போயிருக்கலாம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். அதை அவர் செய்யவில்லை. மன பூர்வமாக, மன சமாதானத்தோடு அந்த கொடுமையை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த அடிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சமாதானத்தோடு அதை ஏற்றுக்கொண்டாராம், மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டாராம். ஏன்? நம்மை கொண்ட ஒரே ஒரு அன்பு, ஒரே ஒரு அன்பு, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்மை கொண்ட ஒரே ஒரு அன்பு நிமித்தமாக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இருக்கிறாரே, அந்த சந்தோஷத்தில் தான் இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து இருக்கிறார். கெர்சமனே தோட்டத்தில் நமக்காக அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்து ரத்தமானது துளியாக விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு வேர்வையும், அவர் சரீரத்தில் இருந்த வடிந்த ஒவ்வொரு வேர்வையும், ஒவ்வொரு துளி ரத்தமாக தரையில் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய இருதயமானது அவனுடைய இதயம் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேர் அதிர்ச்சி, ஒரு பெரிய
கஷ்டம் வேதனை அவனுக்குள் வரும்பொழுது ரத்தமானது கடுமையான வேகத்தில் ஓட ஆரம்பிக்கலாம். அது மீண்டும் 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 வேகமாக அழுத்தத்தை கொடுப்பதினாலே நம்முடைய சரீரத்தில் உள்ள இரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் வெளியேறுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நம்மேல் இருந்த பாவம் அனைத்தும் அவருடைய மேல் இறங்கினதினால், அவருடைய சரீரம் தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டதினால், ஏற்றுக்கொள்ள முடியாத அவர் சரீரம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவர் சரீரத்தில் இறங்கினதினால் இரத்த நாளங்கள் வெடித்து இரத்த ஓட்டம் ஓடுகிற அந்த நரம்புகள் எல்லாம் வெடித்து வேர்வையாய் வர வேண்டியது இரத்தமாக வெளியே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு துயரத்தை ஏற்றிருக்கிறார் என்று பாருங்கள். எவ்வளவு துயரத்தை அவர் மேல் சுமத்தி இருக்கிறோம், எவ்வளவு பாடுகளை அவர் மேல் சுமத்தி இருக்கிறோம். என்றாவது இதை குறித்து நாம் சிந்தித்து இருக்கிறோமா? என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால்தான் அவருடைய ரத்தம் நாளமானது வெடித்தது, அவருடைய நரம்புகள் எல்லாம் வெடித்து போனது, அதிலிருந்து ரத்தம் வெளியேற்றப்பட்டது. காரணம், தாங்க முடியாத வேதனை, ஒரு மனிதனால் கூடாத வேதனை. அதையும் ஏற்றுக்கொண்டாரே, அதையும் ஏற்றுக்கொண்டாரே. சிரசினில் முள்மூடி உருத்திட ஆரம்பிந்த சிலுவையில் சேர்த்தையோ, சிரசினில் முள்மூடி உருத்திட ஆரம்பிந்த சிலுவையில் சேர்த்தையோ, திருக்கரம் கால்களில் ஆணிகள் அடித்தா சேனையே தீரல் சோழ குருசினில் தொங்கியே குரோதியோ வாடிய கொள்கோதா மலைதனிலே நாம் குரு இயேசு சுவாமி கொடுந்துய பாவே கொள்ளாய் கண் கொண்டு. சிரசினில் முள்முடியை அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய நினைவுகள் வேதம் சொல்கிறது, வாசிக்க கேட்ட பகுதியில், மனிதனுடைய இதயத்தில் இருந்து பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள் வெளிப்படுவதை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த பொல்லாத நினைவுகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டதினாலே அப்படியே சிரசில் முள்முடியை வைத்து ஒரு கோலினால் அடித்து அந்த தலையிலிருந்து ரத்தம் வடிவதற்கு காரணம் நீங்களும் நானும் நினைக்கிற பொல்லாத சிந்தனைகள். இந்த பொல்லாத சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டதினால்தான் அவருடைய தலையின் மேல் முள்முடி சூட்டப்பட்டது. பல நேரங்களில் பலருக்கு கேடு செய்வதற்காக, பலருடைய வாழ்க்கையை விளையாடுவதற்காக நம்முடைய கரங்கள் எப்படியோ பயன்படுகிறது. துன்மார்க்கத்தை செய்வதற்காக நம்முடைய கைகள் எப்படியெல்லாமோ பயன்படுத்துகிறோம். அநேகரை வஞ்சிப்பதற்காக நம்முடைய கைகளை எப்படியோ பயன்படுத்துகிறோம். இந்த பாவ கரைகளை கழுவுவதற்காக, இந்த பாவ கரைகளில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக சிலுவையில் அவருடைய கரங்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது. 2 கைகளையும் நீட்டினார். என் பிள்ளைகளுடைய கைகளில் ஒரு சேதமும் வரக்கூடாது, என் பிள்ளைகளுடைய கைகளில் எந்த ஒரு காயமும் வேண்டவே வேண்டாம், அவர்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் அப்படிதான் செய்திருப்பார்கள், அவருடைய கைகள் அப்படிதான் செய்திருக்கும். ஆனால் அந்த கைகள் செய்த பாவத்தை என் கைகளில் நான் ஏந்திக் கொள்கிறேன். அவருடைய கைகள் செய்த அக்கிரமத்தை என் கைகளில் ஏந்திக் கொள்கிறேன். அவருடைய கைகளில் ஆணிகள் அடிப்பதற்கு காரணம் நம்முடைய கைகள் செய்த பொல்லாத
பாவங்க. பலருக்கு தீமை செய்வதற்காக, பலரை கெடுப்பதற்காக, பல குடும்பத்திற்குள்ளாக கேடு விளைவிப்பதற்காக நம்முடைய கால்கள் தீவிரித்து ஓடுகிறது, பல முறை ஓடுகிறது. எப்படியாவது இந்த காரியத்தை நான் செய்தே தீர்வேன், இந்த காரியத்தை நான் முடித்தே தீர்வேன். அது எத்தனை கொடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் நிறைவேற்றியே முடிப்பேன் என்று சொல்லி இந்த கால்கள் பல வேளைகள் ஓடுகிறது. பலருக்கு தீமை விளைவிப்பதற்காக, பலருக்கு கேடு செய்வதற்காக ஓடுகிறது நம்முடைய கால்கள். அந்த கால்களில் இருந்த அந்த கேடுகளை தான் தம்முடைய கால்களில் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவருடைய கால்களில் ஆணிகளை அடித்தார்கள், ரத்தம் வடித்தது. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வடிந்து கொண்டே இருந்தது. அவர் நினைத்துக் கொண்டே இருந்தார், என் பிள்ளைகளுடைய கால்கள் நலமாயிருக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய கால்கள் நலமாயிருக்க வேண்டும், அவர்கள் நடைகள் உண்மையாயிருக்க வேண்டும், அவர்கள் நடந்து போகிற பாதைகள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், அவருடைய பாதைகள் உண்மை உள்ள பாதையாயிருக்க வேண்டும். அவருடைய கால்கள் தப்பித்துக் கொள்ளட்டும், அவருடைய கால்கள் எந்த கேடும் செய்யாமல் அந்த கால்களை நான் பரிசுத்தமாகட்டும். அந்த கால்களில் நான் செய்த தீமைகள் அனைத்தும் என்னுடைய கால்களில் வரட்டும், என்னுடைய கால்கள் மேல் அது வரட்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் செய்த பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் தன்னுடைய கால்களில் ஏற்றுக்கொண்டாரே. வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகானது உழப்பட்ட நிலத்தை போல காணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய முதுகு முழுவதும் எங்கு சென்று தீமையான இடத்தில் அமர்ந்திருந்து நீ பேசுகிறாயோ, எப்படி பொல்லாத இடங்களில் அமர்ந்திருந்து பேசுகிறோமோ அத்தனையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்காக அவரை வாரினால் அடித்து அவருடைய முதுகை பிளந்து போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேக காயங்கள். உழப்பட்ட நிலம் எப்படி இருக்குமோ, ஒரு தரிசு நிலத்தை போல அல்ல, ஏற்பூட்டி உழப்பட்ட ஒரு நிலத்தில் எப்படி கோடுகளால் கீக்கப்பட்டிருக்குமோ, கோடுகளை போல காணப்படுமோ, அதே போல அவருடைய முதுகு முழுவதுமாக ஒவ்வொரு இடத்திலும் காயங்கள், பல காயங்கள். சில காயங்கள் அவருக்கு மாம்சத்தை பிளந்திருந்தது, சில காயங்கள் தடிமனாக தடித்திருந்தது. காரணம் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எண்ணங்களும் தான். அத்தனையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. அனைத்தையும் நம்முடைய சரீரத்தில் எத்தனை பாவம் செய்கிறோமோ அத்தனை பாவத்திற்கும் அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். நான் ஏற்றுக்கொள்கிறேன், பரவாயில்லை, அத்தனையும் ஏற்றுக்கொள்கிறேன். சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது கூட, ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கும் பொழுது, எல்லா ரத்தமும் வடிந்து கொண்டு இருக்கு, ஒவ்வொரு சொட்டு ரத்தமாய் வடிந்து கொண்டு இருக்கு. அவர் யாரையெல்லாம் நம்பி இருந்தாரோ ஒருவர் கூட அந்த இடத்தில் இல்லை. ஒரு அனாதையை போல, ஒரு திட்டற்றவனை போல, யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து ரத்தம் சிந்திக் கொண்டு இருக்கிறது. அவரோடு இருந்தவர்கள் அனைவரும் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. சில தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். சிலுவையில் இருந்து அவர் புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்க முடியாமல், ஏதோ புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த வார்த்தைகள் கேட்க முடியாமல் தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம். அவரோடு இருந்து உணவு புசித்தவர்கள், அவரோடு ஊழியத்தில் 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் அவரோடு சுற்றி தெரிந்தவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். அனைவரும் ஓடி போனார்கள். தனித்து விடப்பட்டார், தனிமையாக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? பல வேளைகளில், பல நேரங்களில் தனித்து விடப்படுகிறோம். குடும்பத்தினால் தனித்து விடப்படுகிறோம், பெற்றோரினால் தனித்து விடப்படுகிறோம், பிள்ளைகளினால் தனித்து விடப்படுகிறோம். என் பிள்ளைகளுடைய தனிமையை நானும் அனுபவிக்கட்டும். என் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டு எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ அத்தனை தனிமையையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிலுவையில் அனாதையை போல தூங்கிக் கொண்டிருந்தார். ஒருவரும் பார்க்க முடியாத சூழ்நிலை, யாரும் வந்து உதவி செய்ய வரவில்லை.
கொண்டு இருந்தார். பேச முடியவில்லை. கண்கள் பூட்டி போனது. தலையில் முள்முடி அடித்ததினாலே அதிலிருந்து வடிந்த ரத்தமானது அவருடைய கண்களுக்குள் வடிந்து அந்த கண்களுக்குள் அது உறைந்து போனதுனால் கண்கள் விழிக்க முடியாமல் பார்க்க முடியாமல் போனது. ஏன் தெரியுமா? துன்மார்க்கத்தை பார்க்கிற நம்முடைய கண்கள், அநியாயத்தை பார்க்கிற நம்முடைய கண்கள், ஆசீர்வாதம் இல்லாத அநேக படங்களை பார்க்கிற நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அவருடைய கண்கள் சிலுவையில் பூட்டப்பட்டது. ரத்தம் உறைந்ததினால் அந்த கண்கள் பூட்டப்பட்டது. மீதியான ரத்தம் வாய்க்குள் இறங்கி வாய்க்குள் உறைந்து போனதினால் அவரால் பேச முடியவில்லை. வாய்க்குள் ரத்தம் உறைந்து போனது. நாவு ஒட்டி போனது. பேச முடியவில்லை. ஏன் தெரியுமா? பல நேரங்களில் துன்மார்க்க வார்த்தைகளை பேசுகிறோம். பல நேரங்களில் அநியாயமான வார்த்தைகளை பேசுகிறோம். பல நேரங்களில் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். துஷ்டத்தனமான வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை நான் அந்த துஷ்டத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் பிள்ளைகள் பேசினதாகவே இருக்கட்டும், அதெல்லாம் என் மேல் சுமத்தப்படட்டும். என் வாய் பூட்டப்பட்டால் பரவாயில்லை, என் வாய் பேச முடியாமல் போனால் பரவாயில்லை. அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். என் பிள்ளைகள் அப்படித்தான் பேசும். அதையெல்லாம் நான் சுமந்து கொள்கிறேன். அவருடைய வாயும் பூட்டப்பட்டது, நாவுகள் பூட்டப்பட்டது. ஏன் தெரியுமா? நாம் நன்றாய் பேச வேண்டும் என்பதற்காக, நாம் நன்றாய் பேச வேண்டும் என்பதற்காக. ஒரு பழைய பாடல் உண்டு. ஓவோ பாவங்கள் எத்தனையோ என் கைகள் புரிந்தனவோ, உன் கைகளில் வடிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ. ஓவோ பாவங்கள் எத்தனையோ என் கைகள் புரிந்ததுவோ, உன் கைகளில் வடிந்தோடோ செங்குருதிய கைகளை கழுவிடாதோ. உன் கைகளில் வடிந்தோடோ செங்குருதிய கைகளை கழுவிடாதோ. பாவங்கள் எத்தனையோ என் கால்கள் புரிந்ததுவோ, உன் கால்களில் படிந்தோடோ செங்குருதிய கால்களை கழுவிடாதோ. உன் கால்களில் படிந்தோடோ செங்குருதிய கால்களை கழுவிடாதோ. பாவங்கள் எத்தனையோ என் சிரசது புரிந்ததுவோ, உன் சிரசினில் வழிந்தோடோ செங்குருதிய சிரசினை கழுவிடாதோ. உன் சிரசினில் வழிந்தோடோ செங்குருதிய சிரசினை கழுவிடாதோ. நம்முடைய சரீரத்தில் எத்தனை அக்கிரமங்கள் உண்டோ அத்தனையும் அவருடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தார். அத்தனையும் சுமந்து தீர்த்தார். எனவே கவலைப்படாதீர்கள். அக்கிரம செய்கைகளினால், அநேக துன்மார்க்கத்தினால் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம். அநேக பாவ கரைகளினால் விழுந்து போயிருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் செய்ததினால் ஒருவேளை இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கலாம். அதற்கென்றே அவர் சிலுவையில் மரித்தார். அதற்கென்றே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதற்கென்றே தம்முடைய சரீரத்தை விற்க கொடுத்தார். எனவே அந்த சிலுவை காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். எனக்காக தான் எல்லா காரியங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரே. முடிவாக கடைசி பகுதியாக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில் நம்முடைய இருதயமானது அநேக கேடுகளை செய்வது உண்டு. வேதம் அதை குறித்து நம்முடைய இருதயமானது கேடு உள்ளது, திருப்புள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு போர்ச்சேவன் பார்த்தான்,
மக்களுடைய சிந்தைகளுக்காக அவருடைய சிரத்தில் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கைகள் செய்த பாவத்தினால் கைகளில் ஆணியை ஏற்றுக்கொண்டார். கால்கள் செய்கிற பாவத்திற்காக கால்களில் ஆணியை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மாம்ச சரீரம் செய்கிற பாவத்தினால் சரீர இச்சையின் பாவத்திற்காக முதுகு முழுவதும் அடிகள், எல்லா இடங்களிலும் காயம். எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தார். கடைசியாக ஒரே ஒரு பகுதி இன்னும் சேதமடையாமல் இருந்தது. ஆண்டவருடைய சரீரத்தில், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒரே ஒரு பகுதி இன்னும் சேதமடையாமல் இருந்தது. அவருடைய இருதயமானது இன்னும் சேதமடையவில்லை. அவருடைய இருதயம் சேதமடையாமல் இருந்ததை சற்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் ஒரு சேவகன். ஓடோடி வந்தான். ஒரு ஈட்டியை கையில் எடுத்தான். அருகில் வந்து அவரை நோக்கி பார்த்தான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி பார்த்தான். எல்லா பகுதியிலும் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பகுதி மட்டும் இன்னும் சேதமடையாமல் காயம் இல்லாமல் இருக்கிறது. அது இருதயம் என்று கண்டு கொண்டான். அந்த ஈட்டியினால் ஓங்கி குத்தினான் அவருடைய விழாவில். தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலத்தையும் கொண்டு அவருடைய விழாவில் ஓங்கி குத்தினான். அவருடைய விழாவில் அந்த ஈட்டியானது பிளந்து கொண்டு ஈரலை பிளந்த அந்த இருதயத்தை போய் குத்தி நின்றது. கடைசி பகுதியிலும் கடைசி வேளையிலும் நம்முடைய இதயத்தில் கேடுகள் இருப்பதை நினைவு கூர்ந்து அதையும் ஒப்பு கொடுத்தார். அந்த இருதயத்தையும் ஒப்பு கொடுத்தார் நமக்காகவே எல்லாவற்றையும் முடித்து மரித்து போன மீண்டும் 3வது நாள் உயிர் திறந்த அந்த தேவனை நினைத்து இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் என்று நினைவு கூறுவோம். எனக்காக என் சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்காக, நான் செய்கிற எல்லா பாவத்திற்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரே. எனக்காக ரத்தம் சிந்தினாரே. எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே. என்னை அவருடைய ஜனமாய் ஏற்றிருக்கிறாரே, அவருடைய பிள்ளையாக ஏற்றிருக்கிறாரே என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்தில் இருந்து நாம் கடந்து போகிறோம். அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றிருக்கிறார். வேத பகுதியில் அப்படிதான் நம் வாஸ்தவம். தீத்து 2:14 மீண்டும் ஒரு முறை அதை வாசிப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அக்கிரமம், கைகளில் இருக்கிற அக்கிரமம், கால்களில் இருக்கிற அக்கிரமம், நம்முடைய இதயத்தில் நினைவு கூர்ந்த அக்கிரமங்கள், நம் கண்களினால் செய்த அக்கிரமங்கள் அனைத்தையும் மீட்டுக்கொண்டு நாம் செய்த அனைத்து பாவங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த பிள்ளையாக. ஆமென், அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திங்க. தமக்காக அவருடைய பிள்ளையாக, அவருடைய சொந்த பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறாரே. கவலைப்படாதீங்க. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ஜனம். ஏன் தெரியுமா? என் அக்கிரமத்தில் இருந்து என்னை மீட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் அநியாயமான சிந்தைகளில் இருந்து என்னை மீட்டு இருக்கிறார். என் பாவத்தில் இருந்து என்னை மீட்டு இருக்கிறார். என் பொல்லாத நடவடிக்கைகளில் இருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் தான் நான் பரிசுத்தமாகி இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோங்க. அல்லேலூயா. நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அத்தனையும் சிலுவையில் சுமந்து இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. என்னையும் உங்களையும் அவருடைய ஜனமாய் எடுத்திருக்கிறாரே. அவருடைய பிள்ளை என்ற சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. ஒரு உறவை நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறாரே. நம்மை கழுவி சுத்திகரித்து இருக்கிறாரே. நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரே. எனவே மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். வியாதிகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அக்கிரமங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்.
பொல்லாத வார்த்தைகளை பேசுகிற நம்முடைய நாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே, கவலைப்படாதீர்கள். எழுந்து நிற்போமா? தெய்வ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துவோம். நமக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தாரே, நமக்காக தான் அவர் அக்கிரமங்களை சுமந்தாரே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்து இருக்கிறார் மெய்யாகவே. எனவே கவலைப்படாதீர்கள், ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். என் பாவங்களை அவர் சுமந்து இருக்கிறார் அப்பா. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து இருக்கிறார். என் வியாதியை சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். என் சஞ்சலத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். எனவே நான் கவலைப்படுவதில்லை. உன்னை அழைத்திருக்கிறார் தம்முடைய சொந்த ஜனமாக. உங்களையும் இன்னும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் தம்முடைய ஜனமாக. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடா இருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடா இருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா, 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 எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா, என்றும் அதை எண்ணிப்பா. காப்பா, உன்னை காப்பா, காப்பவர் காப்பா. இன்னும் இனி மேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ. இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வர் என்னும் இன்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா. இன்னும் இனி மேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்கி போகாதீர்கள். உங்கள் கண்ணீரை மாற்றும்படியாக உங்களை வாக்கு கொடுத்த வாக்கை மாறாத தேவன், நிறைவேற்றி முடித்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர், உயிரோடு உள்ளவர், இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் உங்கள் பாவ கரைகள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கள். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. உங்கள் இதயத்தை அவருக்கு கொடுங்க, உங்கள் உள்ளத்தை அவருக்கு கொடுங்க. அவர் அதற்குள் பிரவேசிக்கட்டும், அதற்குள் அவர் பிரவேசிக்கட்டும். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, உங்கள் அருகில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன், உனக்கு முன்பதாக தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன், அதே காயங்களோடு உன் முன்னால் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
மகனே மகளே, உன் இதயத்தின் கதவை திறக்க மாட்டாய. அதற்காக தானே நான் சிலுவையில் மாட்டேன். உன் இதயத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும், உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக தானே நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேன். என் சரீரத்தை கொடுத்தேன். எல்லா பாடுகளை நான் அனுபவித்தேனே. எதற்கு? உன்னோடு நான் வாசம் பண்ணுவதற்காக, உன்னை என்னோடு இணைத்துக் கொள்வதற்காக. ஏங்கி நிற்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏங்கி நிற்கிற உங்கள் முன்னால ஏங்கி உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவரை உங்களுடைய மன கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். இதயத்தை திறந்து கொடுங்கள். இதயத்தை திறந்து கொடுங்க. அந்த இதயத்துக்குள் அவர் பிரவேசிப்பார். சுட்டரிக்கும் ஆவியானவர் உங்கள் உள்ளத்துக்குள் இறங்குவார். சுட்டரிக்கிற ஆவியானவர் உங்கள் இதயத்துக்குள் இறங்கும் பொழுது பாவங்கள் அனைத்தும் சுட்டரிக்கப்படும். உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்கள் பாவ கரைகள் கழுவப்படும். அவரோடு இணைத்துக் கொள்வார். அவரோடு நீங்கள் பரவசமாய் இருக்கலாம். அவரோடு சமாதானமாய் இருக்கலாம். அவரோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஒப்பு கொடுங்கள் அவருடைய சமூகத்திலே. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் தம்முடைய கரங்களினால் அணைத்துக் கொள்வார். உங்கள் மேலும் அவருடைய கரம் இருக்கும், என்றென்றைக்கும் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். வாக்கு மாறாத ஆண்டவர். ஒரு போதும் வாக்கு மாறுவதே இல்லை. எனவே நம்மை நாமே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மோடு வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாரே. இன்றைக்கு உங்களோடு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரே. உங்கள் இல்லத்திற்கு வர ஆயத்தமாக இருக்கிறாரே. சகேவு ஆண்டவரை தேடின பொழுது எப்படியாவது அவரை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது அவரை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்ட பொழுது அவன் வீட்டிற்கு அவர் போகவில்லையா? அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவரே, உம்மை நான் காண வேண்டும், உங்களுடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும், எனக்காக அடிக்கப்பட்ட காயங்களை நான் பார்க்க வேண்டும். நீ எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் நீ என்னை அறிந்திருக்கிறீரே, என்னை குறித்து தெரிந்திருக்கிறீரே. உண்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்க. உங்களோடு உங்கள் இல்லத்திற்கு வருவார். உங்களோடு உங்கள் வீட்டிற்கு வருவார். உங்கள் வீட்டை பரிசுத்தமாக்குவார். உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை அருளி செய்வார். கவலைப்படாதீர்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, நல்ல மாலை வேளையிலே இந்த சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு காயமும் எதற்காக நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை அறிந்து கொண்டோம். எங்கள் பாவங்களை நீர் கழுவி இருக்கிறீர். எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். உங்களுடைய பெயரை எங்களுக்கு சூட்டி இருக்கிறீர். எனவே நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. உண்மையே நாங்கள் மேன்மை பாராட்டி ஜீவிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்களுடைய சிலுவையை நாங்கள் குறித்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உலகத்தின் மேன்மை அல்ல, நீர் எங்களுக்காக மரித்ததை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களோடு நீர் வாரும், தங்கியிரும், எங்களை ஆசீர்வதித்தள்ளும். இந்த ஜெப கூடுதலை பங்கு பெற்றிருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த ஒலி பெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உங்க கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நேரம் உங்க ஆவியானவர் இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். சுட்டரிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நேரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனத்தை உணரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு வீட்டிற்குள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். இந்த கூடுகையை ஒழுங்கு செய்த அன்பையான குருவானவர் ஐயாவிற்காக ஜெபிக்கிறேன். அருமையான அம்மாவிற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் அவர்கள் ஓடுகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கடினத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். பவுல் சொல்கிற அந்த கடினமான ஊழியம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கடினமான ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அன்பு அடியானை கர்த்தர் ஆசீர்வதித்தரும். பாதுகாப்பை கட்டளையிடும், மேன்மை கட்டளையிடும், உயர்த்தி கனப்படுத்தும். உதவி குருவானவரை ஆசீர்வதித்தரும். அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். இந்த திருச்சியை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தாரில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தானே அந்த திருக்கரங்களினால் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
இந்த அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த திருப்பாதங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உட்காருவோம். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். அருமையான சகோதரி வாங்க முன்னாடி வந்து ஒரு பாடல் பாடுங்க. அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையாளருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். வா. சீக்கிரம். என்னாச்சு? தமிழ் தெரியாத மாதிரில பாக்கி. வாங்க, வேகமாக வாங்க. ம். தொண்ணூத்தி நான்காவது பாடல். காயங்களையும் பார்க்கின்றன.
கிறிஸ்துவின் பிரியமானவை, இந்த நல்ல அருமையான நாளிலும் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாகி தந்தார். ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சது, லேசா தூத்துச்சு. சரிதானே? இப்போ கூட ஐயாவுக்கு ஒருத்தர் ஃபோன் ஃபோன் அடிச்சாப்புல, ஐயா ஊழியக்காரரை கூப்பிட்டுருந்தோம், அவர் வர்ற இடத்துல மழை, அதனால அவர் வர முடியல, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்தாங்க, ஊழியக்காரர் அவர் சொன்னார், நான் இடைங்குளத்துலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, மழை பெஞ்ச உடனே நமக்கு எப்படி தான் இருக்கு, கொஞ்சம் அப்படியே என்னையா இப்படி ஆகிப்போச்சு, சீக்கிரம் முடிச்சிருவீங்களா, மழை தூத்துனோடனே நமக்கு என்ன வந்துடும், சரி சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு தான் என்ன வரும். நம்ம ஒரு ஊரில் தோத்திர பண்டிகை பார்த்தீங்கன்னா 2017 வருஷம், அந்த வருஷத்தில் ஒரு பெரிய புயல் வந்தது. யாருக்கா ஞாபகம் இருக்கா? பிறந்த நாளே ஞாபகம் இல்லை, அது இங்கே ஞாபகம் இருக்கும். சரிதானா? பிரியமானவர்களே, ஓக்கி அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தை அப்படி புரட்டி போட்டுச்சு. சரிதானா? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஆகஸ்ட் அந்த டைமில் தான் அது அதிகமாக போயிடுது. பார்த்தீங்கன்னா தோத்திர பண்டிகை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா முந்தின நாள் ஆயத்தாரதுன்னா அன்னைக்கு முழுவதும் மழை, தண்ணி கிரவுண்டு முழுவதும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா கல்யாண மண்டபத்தில் கட்டிடுமாங்காரு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா நம்ம பக்கத்து ஊரில் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே போயிடுவோம், இல்லைன்னா சீட்டு தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சிடுவோம், போட்டுருவோம் ஐயா அப்படின்னா. ஒரு சீட்டும் போடண்டா, ஒன்றும் போட வேண்டாம், முழங்கால போடுங்க, எல்லாம் சரியாயிருங்க. மணி அடித்த உடனே மழை நின்றுடும். ஆராதனை நடத்துவோம், முடிச்சு சமாதானத்துடன் சென்று வர கிடவோமோ தடப்பட்ட நடிக்கும் போதும் எல்லாரும் இருந்தாலும் ஓடிடுவோம் வீட்டை பார்த்து. அப்படியே 3 நாள் நடந்துச்சு, பண்டிகையும் நடந்துச்சு, மழையும் எல்லாருக்கும் என்ன செய்யுது. அப்போ இப்படிலாம் நடக்குமா ஐயா? இது தெரியாதனால தான் நீங்கள் இன்னும் நான் ஒவ்வொருத்தட்டியா போய் ஒவ்வொரு ஊர்லையா போய் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு பிரதர்ட்டியா போய் கையை வைத்திட்டு நடக்கும். சரிதாங்க? பிரியமானவர்களே, என் கையில் நம் நாவில் தான் என்ன இருக்கிறது, ஆண்டவர் அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார், தடுத்திருக்கிறார். சரி, தந்திருக்கிறார். ஆகினால லேச தூத்துனோட நமக்கு என்ன செய்யும், லேசா அப்படியே உடம்புல நிச்சயம் ஒன்றும் நடக்காது. முழங்கால் போட்டு இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி அவர் கையில ஒப்பு கொடுத்துருக்க, வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவார், இங்கே வர ஐயா. சரிங்க? பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இயற்கையின் கால சூழல் எல்லாம் மிக சிறப்பாக ஏற்புடையதாக ஆட்சி தந்தார். ஆண்டவருக்கு எல்லா கன மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த மேற்கு தெரு பகுதியில் உள்ள பிள்ளைகள், அருமையான டீச்சர்ஸ் காலனி, இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து மிக அழகான 2 பேர், 2 உறவினர் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேடெல்லாம் அழகா போட்டு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். சரிதானா? பிரியமானவர்களே, மிக அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அருமையான தெருவில் உள்ள எல்லாரையும் முன்னென்று செய்த அனைத்து பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் மனதார நன்றி சொல்லுகிறேன். ஏகோபித்த அந்த செய்கை ஆண்டவருடைய நாம மகிமைக்கு எதுவாக இவ்விடத்தில் என்ன செய்து விளங்கியதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அழைப்பை ஏற்று மிகுந்த உற்சாகத்தோடு கூட நீங்கள் பங்கு கொண்ட உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அநேகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்ப கூடுக வைத்திருந்தோம், அங்கு முடிந்து வருவதற்கு எல்லாரும் 6 மணிக்கு மேலே தான் என்ன செஞ்சிருப்பாங்க, வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனாலும் அதில் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் என்ன செய்ய முதல் முறையில் வந்து உட்கார்ந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று. கர்த்தர் இந்த ஆண்டிலே நாம் ஒவ்வொரு திருஜெப கூட்டங்களாக நடத்தி வந்தோம். இந்த நிறைவு ஜெப கூட்டத்தை நம்ம மகிழ்வாக ஆண்டுடைய நாம மாட்சிமைக்கு ஏதுவாக நிறைவு செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். எல்லா கனமையும் உண்டாவதாக. ஒத்துழைத்து பங்கு கொண்ட எல்லா கூடுகைகளும் தவறாமல் வந்து பங்கு கொண்ட உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு கூட வந்து ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான இமானுவேல் அண்ணன் அவர்களையும் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில் தொடர்ந்து வழிநடத்துவாராக. குறிப்பாக அடுத்த வாரம் சனி ஞாயிறு 12, 13 ஆகிய 2 நாட்கள் நம்முடைய சேகர் அளவிலான நற்செய்தி கூட்டம் நம்முடைய ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெறும். அதனால எல்லாரும் திரளாக நம்ம சேகர் அளவில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து நம்முடைய சர்ச்சில் வைத்திருக்கிறோம். அதனால எல்லாரும் பங்கு கொள்ளுங்க. அதில் சகோதரர் முருகேசன் என்பவர் நாகர்கோவில் பகுதியிலிருந்து அவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வர இருக்கிறார்கள். அதற்காக எல்லாரும் ஜெபியுங்கள். குடும்பங்களாக எல்லாரும் என்ன செய்யுங்க, தவறாமல் உற்சாகத்தோடு கூட நீங்கள் பங்கு கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல ஒளி அமைப்பின் காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்த அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாக வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம்.
எங்களை அளவு கடந்து நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவராக வல்லவராக இருக்கிறீர், போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம். ஆவலோடு என் அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் மிகுந்த உற்சாகத்தோடு கூட இந்த தெரு ஜெப கூட்டத்திலே பங்கு கொள்ள நீர் கிருபை பாராட்டி நீர் ஸ்தோத்திரம். இந்த மேற்கு தெரு பகுதியிலே டீச்சர்ஸ் காலனி மற்ற இதை தொடர்ந்து இருக்கிற எல்லா ஆண்டவர பிள்ளைகளுக்காக, இந்த ஜெப கூட்டத்திற்காக முயற்சித்த எல்லா பிள்ளைகளுக்காக கொடுத்து ஜெபித்த இந்த பிள்ளைகள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பூமியில் வந்து எங்களுக்காக விரும்பப்படத்தக்க ஆண்டவர ரூபம் உள்ளவராக மாறினீர், அசட்டை பண்ணப்பட்டவராக மாறினீர் என்பதை இவைகளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்காக, உயர்ந்திருப்பதற்காக, மேன்மை பெற்றிருப்பதற்காக, இவ்வுலகின் பாவங்களுக்கு விலகி பரிசுத்தமான வாழ்வு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியங்களை நீர் எங்களுக்காக ஏறெடுத்துக் கொண்டீர். அதை எண்ணின பிள்ளைகளாக நன்றி உடையவர்களாக வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதிகளை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர், எங்களுடைய பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை, துக்கங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். இதை எண்ணி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்ட சூழலிலும் உண்மையே பற்றி கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், வயோதிபர் எல்லாருக்காக ஜெபிக்கின்றேன். கண்ணீரோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, பாடுகளோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் கர்த்தருடைய வல்ல கரமுடைய தொழிலை தொட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு மன நிறைவோடு, மன மகிழ்வோடு சதந்ததாக கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்மைகள், கிருபைகள் சம்பூர்ணமாய் தொடர்ந்து உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த தெரு ஜெப கூட்டங்கள் ஆரம்பம் முதல் ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் தவறாமல் எல்லா இடங்களிலும் தங்கு தடையின்றி ஆண்டவர் அனைத்து தெருவிலும் நடைபெறுவதற்கு உதவி பாராட்டினீர். உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம். மத்தியில கொண்டு வந்த ஊழியருக்காக, உடைய குடும்பத்திற்காக, ஊழியத்தின் பாதைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் அவளோடு உங்களை பாதுகாத்து செம்மையாக நன்மையாக வழிநடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. மேலான நன்மைகளை தாரும். குறிப்பாக வருகின்ற சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிற சேகர அளவிலான நற்செய்தி கூட்டத்தில் திருச்சபையின் சேகரத்தின் பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமாய் பங்கு கொள்ளத்தக்கதாக நீர் உதவியும் கிருபையும் பாராட்டி அருள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி தருகிறோம். இது கனம் எங்களோடு நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி செல்லும். எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் படைத்த அந்த காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் அன்பே மறைவே, கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பே மறைவே, கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகே, ஆத்துமனேசரின் அருகே அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நாம் அனைவரும் சென்று வருவோம். ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். நன்றி. தொடர்ந்து உணவருந்தி அனைவரும் ஐக்கியத்தில் பங்கு கொண்டு செல்ல அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.